ஹாய், நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சம் புதினா இலை, இதில் ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலான்ட்டு இதை நான் செஞ்சேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் புதினா இலை, ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் தாராளமாக குடிக்கலாம். கொஞ்சம் புதினா இலை நிறையாவும் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் சுகர் எடுத்துக்கிட்டேன், உப்பு எல்லாத்தையும் அப்படியே போட்டு மிக்சியில் புதினா இலை, சுகர் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் உப்பும் போடணும், லைட்டாக டேஸ்ட்டுக்கு. ஆனால் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி தான் நான் ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சேன். நல்லா அரைப்பட்ட பிறகு அப்புறம் 1 கிளாஸ் ஊற்றிக்கலான்னு. அப்புறம் அதிலையே ஒரு எலுமிச்சம்பழத்தையும் நான் நல்லா புழிஞ்சி ஊற்றிட்டேன். இந்த வெயிலுக்கு சாப்பிட்றத விட என்னடா குடிக்கலாம் போல் தோணுது. இது முக்கால்வாசி நாங்கள் இந்த பிரியாணி சாப்பிட்டாலே இந்த ஜூஸ் போட்டு குடிப்போம், புதினா ஜூஸ். அப்போ தான் செரிமானம் ஆகும்னு. ஆனால் இந்த வெயிலுக்கு இது போட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அப்புறம் மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அரிப்பை வச்சு அரித்து ஊற்றியாச்சு. ஏன்னா இது இலை கொஞ்சம் லைட்டாக அரைப்படாமல் இருந்தால் திருன்னு இருக்கும், அதுக்காக அரிப்பை வச்சு அரித்து எடுத்தாச்சு. இது 2 கிளாஸ் 3 கிளாஸ் வரும் இது தண்ணி. அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி எடுத்து கிளாஸில் ஊற்றி ஐஸ் கட்டியை எடுத்து போட்டு இது காலையில் 10-11 மணிக்கெலாம் அந்த வெயிலுக்கு இதை போட்டு குடிக்கவும் உடம்பும் நல்லா ஜில்லுன்னு நல்லா இருக்குது, செரிமானம் ஆகும் நம்ம எது சாப்பிட்டாலும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். எனக்கு இந்த ஜூஸை போட்டு குடிக்கும்போது அவ்வளவு அருமையாக அவ்வளவு டேஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. அந்த தண்ணி தாகம் இருக்கும்போது இந்த ஜூஸை குடிக்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? பாய்.